ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். அதிலும் தேவனுடைய ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து வசனங்களை பேசுவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உண்மையாகவே அநேக காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். போன பகுதிகளிலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரை 3 பகுதிகளாய் நம் மத்தியில் வந்திருக்கிற ஊழியர்கள் மூலியமாய் ஆவியானவர் நமக்கு விளக்கினார். நிறைய காரியத்தை உண்மையாய் தெரிந்து கொண்டோம். இப்போது இந்த பகுதியில 42ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரை ஒரு சம்பவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதை இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான காரியங்கள் எல்லாம் அதில் பேசப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டது தான் இந்த இடத்துல மார்க் எழுதுகிறார். சற்று வித்தியாசமாய் இந்த இடத்துல காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த பகுதியில் தெளிவாய் தெரிந்து கொள்ள போகிறோம். அதை முதலாவது நம் மத்தியில் பிஷப் ரெவரண்ட் வினியஸ் ஐயா மத்தியில் விளக்க போகிறாங்க. நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு கடந்து போக போகிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனே தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அப்போ இங்க ஒரு முக்கியமான வசனத்தை பாருங்களேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியவரில் ஒருவருக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ சின்ன குழந்தை ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா அதையெல்லாம் அந்த குழந்தை மற்ற தகப்பனை, தாயை, மற்ற உறவினர்களை, உடன் பிறந்தவர்களை நம்பி வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்குள் அந்த வயதுக்குள் இருக்கும். ஆனா இங்க பார்க்கும்போது என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியவரில் ஒருவர் என்று சொன்னால் அந்த சிறிய குழந்தையை போல மாறின ஒரு தேவ மனிதன், அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிறதான ஒரு மனிதனை தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பாஸ்டர், ஆரம்ப நாட்களில் சுவிசேஷத்தை கேட்டு அவங்க இயேசுவை ஏத்துக்கண்டு அப்படியே அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறவர்கள். ஆமா, அவர்களுக்கு இடரலாய் இருக்கிறவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரத்துல மனிதர்களுக்குள்ளே இடரல் அதிகமாக இருக்கிறது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மார்க்கு சுவிசேஷம் 2ஆவது அதிகாரத்துல பார்க்கும்போது இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்படி பிரவேசிக்கும் போது இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அநேகர் வருகிறார்கள். அப்போ வரும்போது ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. ஆனா இயேசுவிடத்துல போக முடியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா ஜனக்கூட்டம் திரளாய் அங்கே இருக்கார்கள். அப்போ உள்ள போறதுக்கு யார் இடரலா இருக்கிறது? ஜனங்க. யார் அந்த ஜனங்க அப்படின்னு பார்த்தா அவரை பின்பற்றினவர்கள், அவர் கொடுத்த ஆகாரத்தை புசித்தவர்கள், அவருடைய வசனத்தை கேட்டவர்கள் தான் இப்ப என்ன செய்யறாங்க? இடரலாய் இருக்கதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த இடரலை அவர்கள் பார்க்காமல் மேற்கூரை திறப்பாக்கி அங்கே இயேசுவிடத்துல அந்த திமிர்வாதக்காரனை விடுகிறதாக பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் இயேசுவிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற சிறியோர் என்றால் என்ன? ஆரம்ப அந்த விசுவாசத்தில் இருக்கிறவர்கள். அவர்களுக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? இடரலா இருக்கிறார்கள். குறிப்பா சொல்லனாக்கா யார் இடரல் அப்படின்னு சொன்னா ஒரு அவிசுவாசியோ புறஜாதியானோ இல்ல, தேவனை நம்பக்கூடியவர்கள், அறிந்தவர்களே சில நேரத்துல இடரல். ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிபன் என் இடத்துல வந்தார். ஐயா, எனக்கு சுவிசேஷத்தை சொல்லணுன்ற வாஞ்சே, எப்படியாவது யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லணும். எனவே ட்ரெயின்ல போகும்போது என் கூட வரவங்களுக்கெல்லாம் நான் சத்தியத்தை சொல்றேன். ஆனா என்னுடைய போதகர் கூப்பிட்டு என்னை வான் பண்ணிட்டார், இனி நீ அதை செய்யக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டா அழைக்கப்பட்டவர்கள் தான் அதை செய்யணும். ஆனா இவனுக்குள்ள என்ன இருக்கு? வாஞ்சி இருக்குது. இப்போ எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இடரலாய் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு ஒரு குருடன் வழியில பிச்சை கேட்டு கொண்டிருக்கான். லூக்கா 18ஆவது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடும்போது முன்னடப்பார் அவனை பார்த்து பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். இப்போ குருடனுக்கு இடரலா இருக்கிறது யாருங்க? இயேசுக்கு முன் நடக்கிறவர்கள். இப்போ முன் நடக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் அவரோடு கூட இருக்கிறவர்கள் தான், அவரை பின்பற்றுகள் தான் பேசாமல் இருக்கும்படி அதட்டினதாக வசனத்தில் வாசிக்கும். அங்கே ஒரு இடரல். ஆனா
இவன் என்ன செய்யறான்? அந்த இடறலுக்கு மத்தியிலே, அந்த தடைகளுக்கு மத்தியிலே மறுபடியும் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும்போது இயேசு நின்று அவனை அழைத்து கொண்டு வர சொல்றாங்க. யார் போய் கூப்பிட்டு வந்திருப்பாங்க? சீஷருங்க தான் கூப்பிட்டு வந்து. நான் விசுவாசிக்கிறேன், கூடவே இருந்து அவன் அதட்டினாங்க பாருங்க. ஏன்னு கேட்டா அவங்க தான் இயேசுக்கு பக்கத்துலயே இருக்காங்க. அமைதியா இருக்கும்படி அதட்டினவங்க அவங்க தான். அவனை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி யார் இடர்லாம் இருந்தாங்களோ அவங்களே போய் என்ன பண்றாங்க? அழைத்து கொண்டு வரும்போது ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படி வேதத்துல நிறைய காரியங்களை நம்மால் சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இயேசுவிடத்துல குழந்தைகளை கொண்டு வருகிறார்கள், சிறு பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள். ஆனா யார் தடை செய்றாங்கன்னு கேட்டா சீஷர்கள் தடை செய்தார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தடை செய்யாதீர்கள், நீங்க இடரலா இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யம் அப்பேற்பட்ட அந்த சிறியவர்கள் தான் பரலோக ராஜ்யம். அப்போ இந்த இடத்துல பார்த்தால் இடரல் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு இடரலா இருக்கு. அப்போ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை தள்ளி போடுகிறது நலமாயிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 57வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? ஏசாயா 57:14 வசனம். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? இடரல்களை என் ஜனத்தில் எடுத்திருந்து என்ன செய்யணும்? எடுத்து போட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்ன என்று கேட்டால், மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடரலாய் இருக்கக்கூடாது. வளருகிறதான தேவ பிள்ளைகளுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது. வளர்கிறவர்கள் வளர்ந்தவர்களை தான் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. வளர வேண்டியவர்கள் வளர்ந்து கொண்டே என்ன செய்வாங்க? வளர்ந்தவர்களை பார்ப்பார்கள். அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா வளர்ந்தவர்களே வளருகிறவர்களுக்கு இடரலாய் இருப்பார்கள். அப்போ வசனம் சொல்லுகிறது, அப்பேற்பட்டவருடைய கழுத்தில் என்ன பண்ணும்? இயந்திர கல்லை கட்ட வேண்டும். அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அங்க இடரல் அடைஞ்சவனை எங்க போடுறாங்களாம்? சமுத்திரத்தின் ஆழத்துல போடுவாங்கன்ட்டு அங்க மார்க்ல சொல்லியிருந்தாலும், மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று கேட்டால், அவர்களை என்ன செய்வாங்களாம்? கொண்டு போயிட்டு அக்கினி சூளையிலே போடுவார்கள். அப்போ இடரல் யார் பண்றாங்களோ அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி வசனம் இருக்குது. இன்றைக்கு இந்த வசனத்தின் படி பார்த்தால் நாம யாருக்கு என்ன செய்யக்கூடாது? இடரலாய் இருக்கக்கூடாது. அவர்கள் வளருவதற்கு நாமும் காரணம். அதாவது விசுவாச வாழ்க்கையில இடரலா இருக்கக்கூடாது. ஆமா. இதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னன்னு கேட்டா, பவுல் அப்போஸ்தலன் அவர் சவுலா இருக்கும்போது சவுல் என்ன செய்தாரு? எல்லாரையும் அடித்து துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கும்போது ஆண்டவர் அவரை சந்தித்தார். இப்போ அவர் என்ன செய்தாரு? சிறு குழந்தை போல அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டார். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அப்படி வளர வேண்டிய அவரை யாரும் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. இப்பேற்பட்ட நேரத்தில் தான், அதாவது ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா அந்த சவுலை கொண்டு போய் அப்போஸ்தலரிடத்துல ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைத்த பிறகு இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஊழியத்திலே வளர்கிறார்கள். இப்போ அந்த சிறியவனாயிருக்கிற அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டிய சவுலை பர்னபா நடத்தும் போது வசனம் தெளிவாய் சொல்கிறது, பர்னபாவும் சவுலும். அப்ப என்ன செய்யறாங்க? அந்த சிறியவனாயிருக்கிற அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டியவரை பின்னாடி வச்சுட்டு பர்னபா முன்னாடி போறார். ஆனா மறுபடியும் வசனத்தை வாசி பார்த்தா, இப்போ சவுலை முன்னாடி அமைச்சிட்டு பர்னபா பின்னாடி வர்றார். அப்ப என்ன அர்த்தம்? அவரை வளர்க்கிறார். அதுக்கு அடுத்து அப்போஸ்தலரை பார்த்தா சவுலும் பர்னபாவும். இப்போ பர்னபா பின்னாடி போயிட்டார். கொஞ்ச நாள் ஆன பிறகு மார்க் உள்ள வரும்போது அவளுக்குள்ளே ஒரு இடரல் வருகிறது. அப்படி இடரல் வரும்போது இவர்கள் என்ன செய்யறாங்க? கோபத்தோடு கூட பிரிஞ்சு போறாங்க. நடந்த ஒரு சம்பவம் என்ன? பவுல் என்ன செய்யறாருன்னு கேட்டா, கூட சீலாவை அழைத்து கொண்டு போகிறார். ஆனா பர்னபா என்ன செய்யறாரு? மார்க்கை அழைத்து கொண்டு போகிறார்.
அப்போ மார்க்கு தான் எல்லாருக்கும் இடரலா காணப்பட்டான். அப்படின்னாக்கா அவனை யாருக்கும் பிடிக்கல. ஆனா பர்னபா கூட்டிட்டு போயிட்டு மார்க்கை நன்றாக உருவாக்குகிறதாக பார்க்கிறோம். யாருக்கும் இவன் இடரலா இருக்கக்கூடாதுன்ட்டு உருவாக்குகிறதை பார்க்கிறோம். உருவாக்கிட்ட பிறகு பவுலப்போஸ்தலன் ஒரு முறை சொல்றாரு, மார்க்கை கூட்டிட்டு வாங்க, அவன் எனக்கு பிரயோஜனமா இருப்பான். ஏன்னு கேட்டா, இடரலாய் இருந்த நபர் இப்போ இடரலா இல்லாம பிரியமானவனாய் மாறுகிறது மாத்திரமல்ல. அதாவது பேதுரு சொல்லும்போது என் குமாரனாகிய மார்க். அப்ப பாருங்க, அநேகருக்கு இடரலா இருக்கிறது போல தெரிந்தது. ஆனா பர்னபா இடரலாய் இருந்த அந்த மனிதனை உருவாக்கி தேவனுக்கு பிரியமானவனாய் உருவாக்குகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டா, நாம யாருக்கும் இடரலா இருக்கக்கூடாது. யாராவது நமக்கு இடரலா இருந்தா அவர்களை உருவாக்கி தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. மீதியான காரியங்களை தேவ பிள்ளைகள் நீங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 42ஆம் வசனத்திலிருந்து 48ஆம் வசனம் வரை மீதி 2 வசனங்கள் உப்பானது சாரமற்று போனால் அந்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உப்பை குறித்தும் அக்கினியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த வசனங்களில முதல் உங்களுக்கு வேற யாருன்னா இடரலா இருந்தா அப்படின்றத அவங்கள எந்திரக்கல்ல கட்டி கடல்ல போடுங்கன்றாரு. அடுத்ததெல்லாம் உன் கையே உனக்கு இடரலா இருந்தா, உன் கண்ணே உனக்கு இடரலா இருந்தா, உன் காலே உனக்கு இடரலா இருந்தா. இதை மத்தேயும் எழுதுகிறார். ஆனா அவர் கண்ணு கையோடு நிறுத்திட்டார், இவர் காலவும் சேர்த்து எழுதியிருக்கிறார். இதை குறித்து பூரணமாக இன்னும் நம்ம மத்தியில ரெவரண்ட் மில்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ச்சியாய் நாம் வசனத்தை தியானித்து வருகிறோம். வசனத்துக்கான விளக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் அநேக ஊழியர்களை கொண்டு நம்மோடு கூட பேசி வருகிறதை நாம் கவனித்து வருகிறோம். இவைகள் எல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இடறுதல் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க இந்த சத்திய வசனங்கள் நம்மை நித்தியத்திற்குள்ளாக நடத்த வேண்டும். ஆண்டவர் கூட பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா 3 காரியத்தை சொல்லியிருக்கிறார். யார் ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் வரக்கூடாதபடி ஒருவனை தடை பண்ணுகிறானோ, விசுவாசத்தில இடறுதலை உண்டாக்குகிறானோ, அவனை இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு மறுபடியும் அவன் மேல வரவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறுதல் உண்டாக்கினார். அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒருவன் இடறல் உண்டாக்கினால், இத என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒருவனுடைய பாதையிலே தடையை வைத்து அவனை கீழே வழி விட வைக்கிறது. இப்ப எப்படின்னா, வாழைப்பழம் சாப்பிட்டு நிறைய பேர் ரோட்ல போட்டுருவாங்க, ஏன்னா வழிக்கு விழுட்டோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு நேரத்துல கொம்பு இதை போட்டுருவாங்க, அவன் வண்டியில வந்தா விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி. இது போல அர்த்தம் முடியாது. இது விசுவாசத்தில் இருக்கிறவர்களை விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்கிற நடத்துகிற காரியங்கள். கிரேக்க பதத்தில் இதுக்கு என்ன பொருள்னு சொன்னா, ஒருவன் பாவம் செய்யாத இருக்கிறவனுக்கு பாவம் செய்ய கற்றுக் கொடுத்துதல். கிரேக்க பதத்துல இதுதான் இதுக்கு அர்த்தம். பாவமே வழியே செய்யல, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறான்னா அதெல்லாம் இல்ல, வழி விலக செய்யறது இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் பைபிள்ல எழுதல அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு சிம்பிள் பாஸ்டர், டிவியில பார்க்க கூடாததெல்லாம் பார்க்க கூடாது, பார்க்க வேண்டியதெல்லாம் நியூஸ் பார்க்கலாம், ஒரு ஸ்போர்ட் பார்க்கலாம், அந்த மாதிரி அப்படி சொல்லும் போது சீரியல் எல்லாம் பிரச்சனை இல்லை, பாடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்றத பார்க்காதவன ஒருத்தனை கூட என்ன பண்றதுன்னா இதெல்லாம் ஒண்ணு தூண்டுகிறது. இன்றைக்கு என்ன ஆகுதுனாக்கா, இப்போ அநேக சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தையே மறந்துடுறாங்க. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, காமெடி பாக்குறதுல என்ன தப்பு அப்படின்றாங்க. இப்ப இந்த காமெடி பாக்குறது தப்பு இல்ல அப்படின்னு போதகம் பண்ணா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்னு பைபிள்ல இருக்குது. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிற காரியம் தானே அது. ஒருவேளை சங்கீதத்துல சொல்லி இருக்கலாம் பாஸ்டர். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2வது நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்துல கூட ஒரு பட்டியல் சொல்றார். சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்களை, ஏன்னா கட்டுக்கதைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகுன்னு தான் சொல்ற. ஆமா, இப்போ விசுவாசிகளுக்கு வட்டி விலகு. இப்ப இது யாரு அப்படின்னா, வழி விலக செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் டைரக்டா சொல்றாரு. இப்போ எதுல இருந்து வழி விலக செய்யறாங்கன்னா, எதுல இடர்னா, முதலாவது 2 கை, அதுக்கப்புறம் கண்ணு,
இது கால்கள் 45வது வசனத்துல உனக்கு 2 கை உடையவனாய் இனி அவியாத அக்கினியில போறத விட ஒரு கை உடையவனாய் வர்றது உனக்கு இடர்ல வந்தா அதை தரித்து போடுன்ற ஆண்டவர் தகர்த்து போட்டுரு. அதாவது ஒரு விஷயம் அதுல கத்துக்கிறது பாஸ்டர், நம்ம மத்திய எழுதும் போது கூட பேசணும். கண்ணோட நித்திய ஜீவன் இம்பார்ட்டன்ட்ன்றாரு. ஆமா, கையோட நித்திய ஜீவன் இம்பார்ட்டன்ட், உன் காலோட நித்திய ஜீவன் இம்பார்ட்டன்ட். அது இல்ல, அவன் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா 2 கண்ணுடையவனாய் நீ நரகத்துக்கு போறதை விட ஒரு கண்ணுடைய நித்தியத்துக்கு வந்துருன்றாரு. அப்ப எது இடர்லா இருக்குதா அது தரித்து போட்டுரு. அவயங்கள் உனக்கு இடர்லா இருக்கா தரித்து போட்டு. எது நித்தியம்? பரலோகம் தான். அங்க நீ இருந்தா போதும். அத முதல் வேற யாருன்னா இடர்ல குறித்து பேசுறாரு. இப்ப நீயே உனக்கு இடர்ல இருக்காதுன்ற. ஆமா, இப்ப ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாரு, 2 கையை பேசுறாரு, அப்புறம் 2 கால்கள், அதுக்கப்புறம் உன் 2 அதாவது உன் கண் உனக்கு இடர்லன்னா பிடுங்கி போட்டுருன்றாரு. அப்ப இந்த 3 காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஐம்புலன் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள்னா உன் காலு, உன் கண்ணு, உன்னுடைய கைகள் உனக்கு இடரல் உண்டாக்கினால், இடரல் உண்டாக்குறவன சமுத்திரத்துல தள்ளிடுன்றாரு. அதுக்கப்புறம் நம்முடைய கால்களும் கண்களும் நம்முடைய கைகளும் பரிசுத்தமாய் இடரில் இல்லாதபடி ஆண்டவர் பாதத்துல நாம் வர வேண்டும். அப்படி சொல்லிட்டு தான் அந்த நரகத்தினுடைய தன்மை சொல்றாரு பாருங்க. அங்கே புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஒரு முறையும் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இதே பதத்தை ரிப்பீட் பண்ணினே இருக்கிறார். ஆண்டவர் பேசும்போது புதிய ஏற்பாட்டுல நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் சில நேரத்துல மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அர்த்தம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுறேன்னு சொல்லல, மெய்யாகவே வெரிலி வெரிலி ஐ சே டு யூ, மெய்யாகவே மெய்யாகவேனா அது இம்பார்ட்டண்டா அங்க சொல்றாருன்னு நம்ம கவனிக்கணும். இப்ப ஆண்டவர் இதே வார்த்தைய ஒவ்வொரு சம்பவங்கள் சொல்லிட்டு அந்த நரகத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறார். அது எவ்வளவு கொடூரமா இருக்கும் பாருங்க. புழு சாவுறது இல்ல, புழுக்கு சும்மா அடுப்பு பக்கத்துல போச்சுன்னா செத்துரும், சென்சிட்டிவா இருக்கும் அது. ஆனா அதுவே அங்க சாவுறது இல்லையா? அப்படின்னா அது மிகவும் ஒரு வேதனை உள்ள இடம். அப்ப ஆண்டவர் எதை எம்பசைஸ் பண்றாருன்னா அந்த நித்திய ராஜ்யத்தில் ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் இந்த பகுதியில பயன்படுத்துகிற அந்த காரியங்கள் என்ன என்று சொன்னால் பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியிலும் சொல்றாரு. அதாவது ஒரு விஷயத்துல யதார்த்தமா ஜனங்கள் பேசக்கூடிய விஷயம், வயிறு எரியுது எனக்கு அப்படின்னா நெருப்பு இன்ஸ்டன்டா இல்ல, அந்த எரியக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டாகும். ஆமா, எனக்கு சரீரம் முழுவதும் எரிச்சலா காணப்படுது அப்படின்றாங்க. அப்போ அந்த தன்மை உடைய இடம், அந்த அக்னி எரிந்து புழு சாகாது. ஆமா, அந்த அலுவல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீ போகாதன்ற. அதாவது எப்பொழுதுமே அது எரிந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா லேக் ஆஃப் ஃபயர், அக்கினி கடல் என்று வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது. அழிந்து போகாத அக்கினி, அது வேதனையை அதிகரித்து கொண்டிருக்கும், ஆனா அழியாது. ஆனா கீழே எந்த பலியும் உப்பினாலே பழுது போல உப்பும் அக்கினி எதுக்கு சொல்லப்படுது, அதை ஜான் பீட்டர் ஐயா பேசுவாரு. உப்புடைய தன்மை என்னன்னா எந்த பொருளும் கெடாமல் பாதுகாக்கும். அக்கினுடைய தன்மை என்னன்னா எல்லாத்தையும் சுட்டெரிக்கும். இப்போ இந்த நிலைமை உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் ஆண்டவர். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமே எதுனா பரலோகம் தான், நித்தியம் தான். நம்ம வாழும் பொழுதே நம்முடைய நித்திய அக்கினியில, அழியாத அக்கினியில நம்ம தப்பித்து கொள்ளதான் இயேசு என்ன பண்ணாரு, இந்த உலகத்துக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். இன்னைக்கு நூதனமான உபதேசத்துல என்ன பண்ணிட்டாங்க, பரலோகம்லாம் இல்லை. அப்ப ஆண்டவர் ஏன் இதெல்லாம் சொல்லி இருக்கணும், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். பரம ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து தானே அநேக காரியங்களை ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே மத்தேயுவிலே நம்ம தியானித்து இருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த அதிகாரத்துல மத்தேயு 23:13 வசனம் சொல்றாரு, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை. அப்ப இப்படிதான் மாயக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் போறதில்ல, போறவங்களையும் விடுறது இல்லை, அவங்களும் பண்றதில்ல, பண்றவங்களையும் விடுறது இல்லை. இப்ப அவங்களுக்கு உங்களுக்கு ஐயோ அப்படின்னா, ஐயோனா உங்களுக்கு ஆபத்து வருதுன்றது அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துடைய தன்மையை குறித்து அதிகமா சொல்றாரு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்துல எலிமாவை குறித்து சொல்லும் பொழுது, மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களை எதிர்த்து நின்றான். விசுவாசத்தை திருப்பும்படி இந்த எலிமா என்ன பண்றான்? பிளான் பண்றான். அப்ப விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எம்பசைஸ் பண்றார் பைபிள். எவ்வளவு பேர் விசுவாசம் வேணும்? கடுகளவு விசுவாசம். கடுகளவு இருந்து விசுவாசம் போதா உனக்கு மலை, பெரிய மலையை பார்த்து நீ பெயர்ந்து போகலாம்னு சொல்ற. அப்ப எது இல்லை நம்மளுக்குள்ள உருவாகணும்? விசுவாசம் உருவாகணும். நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிசாசு என்ன சொன்னா? விசுவாசத்தை வழி விலக செய்கிறான், விசுவாசத்தை அழிக்க பார்க்கிறான். அநேக பரிசெயரும் அநேக காரியங்கள் செய்கிறவங்க என்ன பண்ணா விசுவாசத்தை விட்டு வழி தப்பி போகிறார்கள். இன்றைக்கு அநேக விசுவாசத்தை விட்டு வழி தப்பு போகிற அநேக உபதேசங்கள், நூதனமான உபதேசங்கள், உபவாசம் இருக்க வேண்டியதில்லை, ஜபம் பண்ண வேண்டியதில்லை, பைபிள் படிக்க வேண்டியதில்லை, இப்படி நூதனமான உபதேசங்கள் வந்து ஏத்துக்கொண்டா போதும், இயேசு என்ற நாமத்தை சொன்னா போதும், ஆமா, நீ உன் வீட்டார ரட்சிக்கப்பட்டுருவீங்க. நீ எவ்வளவு பாவம் பண்ணலாம், எவ்வளவு நாள் குடிக்கலாம், நீ என்ன பண்ணலாம், மன விரும்புறப்படி நீ வாழலாம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துரு அப்படின்றாங்க. இதெல்லாம் நூதனமான உபதேசம். வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்தத்தை காண்பாரோ, கடைசி நாட்களிலே பரிசுத்தத்தை காண்பாரோ. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துல நீ அதிகாரியா இருப்பாய். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு இடரல் உண்டாக்குற கண்ணோ கையோ அல்லது நம்முடைய கால்களோ எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல தரித்து போட்டுரு. அப்போ நம்முடைய அவயங்களை விட நம்முடைய ஆத்மா ரொம்ப முக்கியம் என்பதை சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாருன்னா வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லாமே இது இல்லை, இது தேவையில்லை. நீ 2 கை உடையவனாய் 2 கால் உடையவனாய் நீ நரகத்துல வேதனைப்படுறதை காட்டில ஒரு கண்ணுடையவனாய் 1 கை உடையவனாய் நித்தியத்துல நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனபடினாலே நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க எந்த காரியம் தடை வந்தாலும் அதை நாம் ஜாக்கிரதையா இருந்து நித்திய வாழ்வுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா முதல் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவங்க இடர்ல இருந்தா அவங்கள எந்திரக்கல்ல கட்டி கடலில் போட்டாலும் நலமா இருக்கும்னு சொல்றாரு. அடுத்தது வந்து நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள், நம்முடைய கண்களை நமக்கு இடர்ல இருந்தா, எதுக்கு இடர்ல இருந்தா? சத்தியத்தில் நடப்பதுக்கு இடர்ல இருந்தா, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இடர்ல இருந்தா, இயேசு போதித்திருக்கிற போதனைகளை நிறைவேற்றுவதற்கு இடர்ல இருந்தால் அதை எடுத்து தரித்து போட்டுறது, அதை எடுத்து போட்டுறது. அது உனக்கு தேவையில்லை. அதை பார்க்கிலும் அவரோடு கூட போய் நித்திய வாழ்க்கையில வாழ்வது ரொம்ப முக்கியம் அப்படி என்பதை நம்ம கைகள், நம்ம கால்கள், நம்ம கண்களை பார்க்கிலும் முக்கியமானது நித்திய வாழ்வு என்பதை சொல்லுகிறார். அதுக்கு பிறகும் 2 வசனங்கள் சொல்லப்படுகிறது. இது பூரணமாய் நம்ம மத்தியில, கடைசியா நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். இந்த 9ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாய் படிக்கும்போது ஆரம்பத்தில் அற்புதமான காரியங்களை விளக்கிட்டு லாஸ்ட்ல என்ன, கடைசியில் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து போதிக்கிறார், கிறிஸ்தவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டணும். இதுதான் இதுக்குள்ள காண்ட வேண்டிய காரியம். அப்போ அப்படின்னா என்ன ஒரு வார்த்தை சொன்னா, பாவ உலகத்தில் தான் அன்னைக்கு இயேசுவானவர் இருந்தார். இந்த பாவ உலகத்தில் உள்ள வாழ்கிற ஜனங்கள் பரிசுத்த தேவனை வெளிப்படுத்த வேண்டும், பரிசுத்த ராஜ்யத்துக்கு வர வேண்டும், அதை பரலோக ராஜ்யம். அப்போ அங்கே போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். எப்படி இருந்தால் அங்கே போக முடியும், இல்லாவிட்டால் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோமே, மற்றவர்களுக்கு முன்பாக இடரலாயிருந்து வார்த்தையில் இடரல், பார்வையில் இடரல் போன்ற காரியங்கள்லாம் இருந்து கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு, வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு, கிறிஸ்து சொன்ன உபதேசத்துக்கேற்றபடி வாழாமல் மாறாமல் இருந்தால் அக்கினியும் கந்தகமும் எரிகிற புழு சாகாமல் அக்கினி அவியாமல் இருக்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி இல்லாதிருக்க வேண்டுமானால் பரிசுத்தருக்காக வாழணும். வாழ்க்கையின் நெறிமுறை அதுதான் இந்த அதிகாரத்தில் அதிகமாக பார்க்கிற விஷயம். பரிசுத்த தேவன் அதுக்கு தான் சொல்லி கொடுக்கிறார். அப்போ அதற்கு ஒரு காரியம் சொல்றாரு, என்ன? உப்பை சொல்றாரு. உப்பு எதுக்கு சொல்றாருன்னா, சாட்சி நிறைந்த வாழ்க்கை, சாரமுள்ள வாழ்க்கை, பக்தியுள்ள வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, கேட்டதின்படி வாழ்கிற வாழ்க்கை. ஜனங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தை சொன்னார், எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவார். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தும் முறை இருந்தது. பலி அதை லேவியராகமத்தில் நாம் படிக்கிறோம். அந்த லேவியராகமத்தில் வரும்போது இந்த 2 காரியமும் 2:13 பார்க்க முடியும். லேவியராகமம் 2:13 இந்த பலி என்ன பண்ணணும்,
அந்த பலியில எதை சேர்க்கணும் என்கிற விஷயத்தை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பலி, புதிய ஏற்பாட்டில் இயேசுவே பலியாய் மாண்டு விட்டார். ஆனால் அதை ஒப்பிட்டு பார்க்குறார், ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கைக்காக ஒப்பிடுறார். அப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, உப்பினால் உப்பிடப்படுவது போல ஒரு ஊறுக்காய் நாம் போடணுன்னா, அந்த ஊறுக்காய் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா அதை கொஞ்சம் ரொம்ப ஊற வைப்பாங்க. அதை அந்த பதப்படுத்துவது, பலி செலுத்தணும்னா, பலி கெட்டு போகாமல் இருக்கணும்னா பதப்படுத்துகிற விஷயம், பக்குவம் அடைகிற வாழ்க்கையை குறித்து அங்கே நாம் பார்க்க முடியும். எதனால் உப்பினால் உப்பிடப்படுவது போல பலி கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா, அது கெட்டு போகாமல் இருக்கணும்னா, தேவன் அங்கீகரிக்கணும்னா அதற்கு ஒழுங்குமுறை இருக்கு. அப்படி போல எந்த மனுஷனை சொல்றாரு, அக்கினியினால் உப்பிடப்பட வேண்டும். அங்க கெட்டு போகாம இருக்கணும்னு சொன்னால் உப்பு உபயோகப்படுத்துவது. ஆனா இங்க மனுஷன் கெட்டு நரகத்துக்கு கெட்டு போகாம வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அக்கினியினால் என்ன வேணுமா, உட்பிடப்பட வேண்டும். அல்லது உட்பிடப்படுவான்னா என்ன, சுட்டரிக்கப்பட வேண்டும். மனுஷன் மாம்சமானவன், மாம்ச குறைகள். அங்க உப்பு, அதாவது பலி கெட்டு போகாமல் இருக்கணும்னா உப்பு தேவைப்படுவதை போல வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்கணும்னா அக்கினி தேவைப்படுகிறது. அப்போ அக்கினி எது அப்படின்னு சொன்னால், அக்கினி என்பது வசனத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. இரண்டாவது, அக்கினி என்பது அங்கே நீங்கள் 2:13 பார்க்கும்போது லேவியராமல உடன்படிக்கைங்கிற ஒரு வார்த்தை வரும். உடன்படிக்கையால் ஒப்பிடப்பட வேண்டும். அப்போ உடன்படிக்கை என்பது என்ன? உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை லேவியராகமத்தில், புதிய உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் உருவான ஒரு புதிய வழிமுறைகள். அப்போ அங்கே வரும்போது ஞானஸ்நானத்தை ஒப்பிடுறாரு அக்கினி. மத்தேயு 3:11 சொல்லும்போது, மத்தேயு 3:11 சொல்றாரு, பரிசுத்த ஆவியினால் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது தண்ணீர்ல எடுக்கிறீங்க, யோவான் கொடுத்தாரு. ஆனா பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நீங்க மூழ்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை. அப்ப இந்த அக்கினி என்பது நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை என்று 1 பேதுரு 3:21 சொல்லுது. 1 பேதுரு 3 நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்ப சிலருக்கு மனசாட்சி கெட்டு போயிடும். மனசாட்சி கெட்டு போனால் சாட்சியற்ற வாழ்க்கை வந்துடும். மனசாட்சி தெளிவா இருக்கிற வரைக்கும் எது நல்லது எது கெட்டது என்பதை புரிந்து வாழ்ந்து, குறிப்பா கிறிஸ்தவர்கள் சொல்ற வார்த்தை இது, கிறிஸ்துவுக்காக சாட்சி நிறைந்த வாழ்க்கை. அதான் சொல்லுவாங்க, உனக்கு மூளை கெட்டு போச்சு அப்படி சொல்லுவாங்க. ஏன்? அப்ப அங்க உள்ள மனசாட்சி தெளிவா இருந்தா நாம பேச்சில் தெளிவு, நடக்கையில் தெளிவு. அதனால அந்த உடன்படிக்கை பண்ணவங்க, ஆண்டவரோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணிட்ட அடுத்த கட்டம் என்ன? அக்கினியினால் உட்பிடப்பட வேண்டும் சொன்னா பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டால் சாட்சி நிறைந்த வாழ்க்கை இந்த பூமியில இருக்கும். இந்த சாட்சிக்காக தான் அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க எந்த இடத்திலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப சாட்சியா இருக்கணும். அடுத்த வார்த்தை சொல்றாரு, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே அத்து போனால் அதற்கு எதினாலே சாரம், உப்பு கெட்டு போனால் திரும்ப அதை சாரமாக்குவதற்கு வேற வழியே இல்லை. உப்பு மண்ணில் எடுக்கிறது தான். நீங்க மத்தேயு 5 கூட பார்க்கும்போது 5:13 பூமிக்கு உப்பாருங்கன்னு சொல்றாரு. உப்பை ஒப்பிடும் போது அது அந்த சாட்சி நிறைந்த வாழ்க்கை. உங்க சாட்சி கெட்டு போனா திரும்ப நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த கரும்புள்ளி இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்தினாலும், என்னதான் நீங்க உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் அது, ஏன்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்றாரு. ஏன்னா ஆவியானவர் சுட்டரித்து உடைச்சி உருவாக்கி சுயநலத்தை அழித்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள அவர் கொண்டு வராரு. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சாட்சி போயிட்டா அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு, அந்த சாட்சி அற்ற வாழ்க்கை தான் அவங்களுக்கு முன்னால இருக்கும். அதனால தான் சொல்றாரு, உங்களுக்குள்ளே உப்புடையவராய் இருங்கள். உங்களுக்குள்ளே உப்பாருங்க. நீங்க மற்றவன் சொல்றது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்க யாருங்கிறத புரிந்து கொள்ளுங்க.
நீங்க யாரால் அழைக்கப்பட்டதை பாருங்க, உங்களை யார் நடத்துகிறது அதை பாருங்க, உங்களுக்கு போதனை செய்தவர் அப்படி இருக்கிறாரா அதை பாருங்க, உங்களுக்கு எங்கேயோ இருந்த உங்களை தெரிந்து கொண்டார். மண்ணிலிருந்து உப்பு கீழிருந்து உருவானதைப் போல பூமியில தண்ணீரிலிருந்து அதற்கேற்றபடி வந்ததைப் போல இந்த பூமியில நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம மண்ணுக்கு மண்ணாய் இருக்கிறோம், தவறி போக வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் சாட்சி கெட்டு போகாம போதனை கொடுத்த தேவனுக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படியே உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் ஆண்டவர் ஒன்று அவர் முன்மாதிரியாக இருக்கிறார், ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அக்கினியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், மூன்றாவது வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொலோசையர் 4:6 கொலோசையர். அப்போ உங்களுடைய உப்பு சாரமற்று போகாதபடிக்கு இருக்கு. உப்பால் உங்கள் வார்த்தை, உங்களுடைய வசனம் உப்பால் சாரமேறினதாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் உயிரோட்டம் கொடுக்கிறது. இப்போ நாம சாட்சி குறையிறது போல வந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை குறைந்து போகும்போது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு மேலே வருவதும் வசனத்தால் உணர்த்தப்பட்டு வாழ்க்கையை சீரமைத்து கொள்வதற்கு தான் அந்த கொலோசியர் 4:6 சாரமற்றதாக இருக்கணும் உங்களுடைய வசனம். அப்போ வசனத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இங்கு சொல்றாரு, ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். நீங்க உப்புடையவர்களாய் சாட்சியாய் இருந்தா எல்லாரோட சமாதானமா இருக்க முடியும். ஏன்னா சமாதான கர்த்தரை அறிந்திருக்கிறோம். சமாதானம் கூடுமான வரைக்கும் ரோமர் 12:8 படி, ரோமர் 12:18 படியும் எபிரேயர் 12:14 படியும் யாவரோடும் கூடுமான வரைக்கும் சமாதானமாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த உப்பால் சாரமேறின வாழ்க்கை உப்புடையவர்களாய் இருக்கணும்னு சொன்னால் நாம அவருடைய வார்த்தையை அதிகமாய் கேட்க வேண்டும். லூக்கா 14:34-35 இந்த உப்பை குறித்து வரிசையா சொல்லும் போது லூக்கா எழுதுறார், கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப இதெல்லாம் கேட்டு நம்முடைய சாரம் குறைஞ்சிருக்கா இல்ல மெருகேற்றணுமா, நல்ல நிலைக்கு வரணுமா என்பதை நீங்க தான் சிந்திக்கணும். உங்களுக்கு வழியை காட்டியாச்சு. நீங்க ஆரம்பம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, துவக்க சாரமா இருந்திருக்கலாம், இப்ப குறைஞ்சி இருக்கலாம். இவைகளை பார்த்து கேட்டு உருவாகி அந்த சொன்னவருக்கு முன்பாக சாட்சியாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வார். அதற்கு தான் இந்த போதனை, கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப இந்த இடத்துல இந்த பகுதிகளை குறித்து ரொம்ப தெளிவாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. உப்பு, இந்த கல்யாணத்துலலாம் நம்ம பார்க்கும்போது இந்த சமைக்கிறவங்க இந்த இஞ்சி பூண்டெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னே அரைச்சிட்டு அதில் உப்பு போட்டு வச்சா 2-3 நாள் கூட அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க சமையலில் உப்பு குறைச்சிருவாங்க, அந்த மொத்த உப்பு இதில் கொட்டி வச்சிருவாங்க. அந்த உப்பு போடுறதுனால அது கெடாமல் அப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்த்துருக்கிறேன், அதனால சொல்கிறேன். அப்போ உப்பு ரொம்ப முக்கியம். உப்பு கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை, கரெக்டாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறார், கூடுமான அளவுக்கு சமாதானமாக இருங்க, மற்றவங்களோட சமாதானமாக இருங்க. அதிகமாகவும் கூடாதீங்க, குறைஞ்சும் கூடாதீங்க, பேலன்ஸ்டாக போயிருங்க. இப்போது ஃபிசிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு சுகர் இருக்குது அப்படின்றாங்க. எல்லாருக்கும் சுகர் இருக்குதுங்க, நார்மலாக இருக்கணும், புரியுதா? எல்லாருக்கும் சால்ட் இருக்குது, நார்மலாக இருக்கணும். எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்குது, நார்மலாக இருக்கணும். எல்லாருக்கும் கிரியேட்டின் இருக்குது, நார்மலாக இருக்கணும். எல்லாருக்குள்ளும் எல்லாமா இருக்குது, நார்மலாக இருக்கனாலும் குறைஞ்சாலும் பிரச்சனை, நிறைய ஆனாலும் பிரச்சனை. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்குள்ள பேலன்ஸ்டா வச்சிருக்கிறார். உப்பும் அப்படிதான், நீங்க அதிகமாகவும் உபயோகப்படுத்தி சாப்பிட முடியாது, குறைஞ்சாலும் அதுக்கான சுவை வராது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம இந்த உலக வாழ்க்கையில ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப தெளிவா போனோம். அதுலயும் மற்றவங்க நமக்கு இடர்லா இருந்தா அவங்கள கடல்ல கட்டி சமுத்திரத்துல போட்டு கல்ல கட்டி சமுத்திர போட்டு சொல்றதே சந்தோஷப்படுறோம். அதே நேரத்துல நமக்கும் கர்த்தர் சொல்றாரு, உன் கையே உனக்கு இடர்ல இருந்தா அந்த கையை எடுத்துட்டு வானா, உனக்கு உன் கண்ணே உனக்கு இடர்ல இருந்தா வானாது, உன் காலே உனக்கு இடர்ல இருந்தா, என்ன கால் எல்லா இடத்துல ஓடும், கை செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும், கண்ணு பார்க்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் பார்க்க வைத்து உன்னை கொண்டு போய் அந்த அவையாத அக்கனி நடுவில் உன்னை அழிப்பதை பார்க்கிலும் அவைகளெல்லாம் எழுந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்க அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த காரியங்களை போதிக்கிறார். அப்போ இந்த பகுதிகளில இவைகள் எல்லாம் ரொம்ப தெளிவாய் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து
அடுத்த பகுதியில 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.